லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். ஏய் நில்லே, எங்க தப்பிக்க பாக்குற? எப்படியோ சாமி கும்பிட்டுக்கோ. ஆனா நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா தானே கௌதம் சொன்னா. அப்புறம் எப்படி நீ கோயில்ல இருக்க? ஆஹா, கார்னர் பண்றாங்களே. இவங்கள சமாளிக்கலன்னா விஷயத்த ஜானகி அத்தை கிட்ட சொல்லிடுவாங்க. எப்படியாவது தப்பிக்கணுமே. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, இந்த ரேவதி நம்ம வீட்ல வேலை செஞ்சவ தானே? இவளோட உனக்கு என்ன சகவாசம்? ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வன்ட்டோட உனக்கு அப்படி என்னடி நெருக்கம்? இவ என்ன உனக்கு சொந்தக்காரியா? சொல்லுடி. ஏய், என்ன இவளோட உனக்கு என்ன வேலை? அதான் அப்பவே வீட்டை விட்டு போயிட்டேல்ல, மறுபடியும் எதுக்கு இவளோட சுத்திட்டு இருக்க? அது வந்து அதான் இலக்கியா சொன்னால நாங்க சாமி கும்பிட தான் வந்தோன்னு. என்ன சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி பேசுறீங்க? சரி விடுங்க. இப்போ எனக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஏய் இலக்கியா, அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எதுக்கு நீ இவளோட கோயிலுக்கு வந்திருக்க? வந்தவ திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து அப்படி என்னத்தை பாத்துட்டு இருந்த? ஹலோ மேடம், நாங்க ஒளிஞ்சிருந்து எதையும் பார்க்கல. உங்க கண்ணுல தான் குறை. போய் நீங்க ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. ஆமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன, இல்ல கோவிலுக்கு வந்தா உங்களுக்கு என்ன? நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்னு கணக்கெடுக்கிறது தான் உங்க வேலையா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி நக்கலா? கோழி குஞ்ச அடக்காக்குற மாதிரி அடிக்கடி நீ இவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு காப்பாத்திக்கிட்டே இருக்கியே, அது எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சொல்லுடி. ஹலோ, இதோ பாருங்க மேடம், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அதான் இவங்க மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? தள்ளுங்க, நாங்க போனோம், வாங்க. ஏய் நில்லுடி, உன்னை அப்படிலாம் சாதாரணமா விட்டுற முடியாது. நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ற, அதான் இங்க இருந்து ஓடுறதுலயே குறியா இருக்க. இன்னைக்கு என்கிட்ட வசமா சிக்கி இருக்க. நீங்க என்ன பண்றேன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஓஹோ, கண்டுபிடிக்கணுமா? போங்க, போய் ஓரமா உட்காந்து ஒரு வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிங்க. அது வரைக்கும் நாங்க இங்கெல்லாம் இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம். நீங்க வாங்க. ஏய் நில்லுடி. ஏய், நான் ஏண்டி மை போட்டு கண்டுபிடிக்கணும்? கூப்பிடுற ஆளை கூப்பிட்டா அவங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. அண்ணி, 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 அண்ணி. ஐயோ, ஜானகி வந்தா மாட்டிக்குவோமே இலக்கியா. அம்மா நீங்க வாங்க, நம்ம போலாம். ஏய் எங்க போற? கைய விடுங்க மேடம், விடுங்க சொல்றேன்ல. எங்க போற? அண்ணிய பார்த்து பயப்படுறனா? அப்ப நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. இன்னைக்கு நீ வசமா சிக்குனடி. மேடம் விடுங்க. அண்ணி, ஐயோ ரைட்டா வாங்க. அண்ணி விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ஏய் எங்கடி ஓட பாக்குற? நில்லுடி. விடுங்க மேடம், விட்டுங்க மேடம். சரி விடுறேன். ஆனா நீயும் ரேவதியும் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. மேடம் விடுங்க மேடம். முடியாதுடி. ஐயோ, நீ என்ன திருட்டுத்தனம் பண்ண ஒளிஞ்சேங்கிற உண்மைய எனக்கு மட்டும் சொல்லு. உங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு தெரியாம நான் காப்பாத்துறேன். மேடம் விடுங்கன்னு சொல்றேன்ல. என்னால முடியாதுடி. என்ன பண்ணுவ? விடுங்க மேடம். முடியாதுடி, முடியாது. நீ இன்னைக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அண்ணி சீக்கிரம் வாங்க அண்ணி. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ரேவதி கூட கோயில்ல என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க அண்ணி வாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு எதையோ பாத்துக்கிட்டு நின்னாங்க. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. அப்போ நான் பார்த்தது ஒன்னதான். நீதானே அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்த?
சொல்லு இலக்கியா, நீ தானே? ஐயோ, நான் அப்பவே கௌதம் கிட்ட சொன்னேன். ஆனா அவன்தான் இல்லம்மா இலக்கியா அவ அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னான். ஆனா கடைசியில நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. நீ ஏன் இங்க இருக்க? அதுவும் இந்த ரேவதியோட என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? அண்ணி கேக்குறாங்கல்ல, உண்மையை சொல்லுங்க. சொல்லு இலக்கியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. நீ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்கேன்னு தான் கௌதம் சொன்னான். ஆனா நீ இங்க இருக்க கோயில்ல, அதுவும் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க. இந்த ரேவதியோட வேற இருக்க. என்ன விஷயம் சொல்லு. அத்தை, அது வந்து ஏய், என்னடி அப்பையில இருந்து வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? அதான் வசமா சிக்கிட்டல்ல, இனிமேலாம் தப்பிக்க முடியாது. உண்மையை சொல்லு. ரேவதி, நீ என்ன நிக்கிற? நீயாவது சொல்லு. இங்க என்ன பண்ற? சொல்லு. ஜானகி, அது வந்து ஏய், என்னடி எங்க வீட்ல வேலை செஞ்ச பொம்பளை நீ அண்ணிய பேர் சொல்றியா? உன்னை. வேண்டாம் மேடம், யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஆமா, இவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறாங்க. அதான் எங்களுக்கும் சேர்த்து நீ கொடுக்கறியே, அதெல்லாம் போதாதா? என்ன ரெண்டு பேரும் அழுப்பிட்டே இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ரேவதியை தானே எஸ்எஸ்கே தேடிட்டு இருக்காரு. இவளை பிடிச்சு கொடுத்தா இலக்கியாவோட கதையை முடிக்கிறேன்னு சொன்னாரே. இதான் நல்ல சான்ஸ். இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இவளை பிடிச்சு கொடுத்துருவோம். அண்ணி, நீங்க இவளை விசாரிச்சுட்டு இருங்க, நான் இது வந்துடுறேன். ரேவதி, என்ன பைரவி இருந்ததுனால உங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவும் கேட்கல? எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்ததுனால தானே பின்னாடி போய் ஒளிஞ்சீங்க. அப்படிதானே? ஏன் என்ன பார்த்தா என்ன பயம்? அது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றீங்க, அப்படிதானே? ஏன் இலக்கியா சும்மா நிக்கிற? வீட்ல இருந்து எங்க வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிட்ட. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. கரெக்டா நான் டவுட் பட்ட மாதிரியே நீ இங்க வந்து நிக்கிற. கோயில்ல அடிப்பிரதட்சணம் பண்ற, அதுவும் இந்த ரேவதியோட. சொல்லு, எதுக்கு இந்த பித்தல் ஆட்டம்? சொல்லு. அத்தை, அப்போ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கௌதம் சொன்னானே, அதெல்லாம் பொய்யா? சொல்லு. இல்லத்த, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நடந்ததை நான் சொல்லட்டுமா? இந்த ரேவதி வந்து உன்கிட்ட அப்படியே வந்து கெஞ்சிருப்பா. என் புள்ளைய பாக்கணும் இலக்கியா, எப்படியாவது என்ன கூட்டிட்டு போற கெஞ்சிருப்பா. நீ உடனே ஓ எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க அத்தை, நீங்களும் வாங்க, நான் உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், உங்க புள்ளைய நான் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிருப்பேன். அப்படிதானே? அதானே இங்க வந்திருக்கீங்க. சொல்லு. இல்ல ஜானகி, சத்தியமா இல்ல. எனக்கு மாத்திரை தீந்து. நீ பேசாத. இது பாரு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கோயிலும் கூட பார்க்க மாட்டேன். நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டி என்ன இப்படி கொல்ற? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நீ முடிவே பண்ணிட்டியா? இல்ல, அதான் நாங்க எங்க போனாலும் அப்படியே எங்க பின்னால சுத்தி சுத்தி வந்துடுறியா? சொல்ல ரேவதி, ஏன்? அப்படிலாம் இல்ல ஜானகி. நான் கௌதம உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அப்போ ஏன் இங்க வந்த? உனக்கு உடம்பு முடியாம தானே கடந்த? கோயிலுக்கு வரதுக்கு மட்டும் எங்க இருந்து உனக்கு அவ்வளவு சக்தி வந்துச்சு? சொல்லு. எப்படியாவது என் பிள்ளைய பார்த்துட்டு நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? ஏன் இலக்கியா, இவதான் நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறானா? நீயும் அவளோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? ஐயோ அத்தை, இல்ல
இவ வந்து என் பிள்ளைய காட்டுன்னு சொன்ன உடனே நீ உடனே அவளை கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? அப்ப நீயும் என்ன கொல்லணும்னு முடிவே பண்ணிட்ட, அப்படிதானே? இந்த புது மாமியார் தான் உனக்கு வேணும், இந்த பழைய ஜானகி உனக்கு தேவையில்லை. அதுக்கு தானே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. ஐயோ சத்தியமா அப்படி இல்ல அத்தை. நீங்களும் கௌதமும் கோவிலுக்கு வர்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களை நம்புங்க. அப்படியா? அப்புறம் எப்படி உன் அம்மாவை பார்க்க போனவ தானே நீ? எப்படி கோயிலுக்கு வந்த, அதுவும் இந்த ரேவதியோட? அத்தை, அது நான் அம்மாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப ரேவதி அத்தை ஃபோன் பண்ணி ஒரு மாத்திரை தீந்து போச்சுன்னு சொன்னாங்க. போற வழிதானே வாங்கி கொடுத்துட்டு போயிடலான்னு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு. சரி தனியா போய் மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு நானும் கூட துணைக்கு தான் வந்தேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா இலக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவ மயங்கிடுவான்னு நீ அக்கறைப்படுறியே. அங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அவங்கள பத்தி அக்கறைப்படாம இவ கூட இங்க வந்து ஓடி பிடிச்சு ஒளிஞ்சு விளையாடுற. ஏ இலக்கியா, இனிமே நீ ரேவதியை பாதுகாக்க முடியாது. இப்பவே எஸ்எஸ்கே வந்து அவளை தூக்கிட்டு போற மாதிரி பண்றேன். சார் ப்ளீஸ், நீங்க டெல்லியில பண்ணாத வேலையா? இந்த கான்ட்ராக்ட நீங்க எப்படியாச்சும் எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா நான் 5C தரேன். எஸ்எஸ்கே போனை எடுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவ வேற. சார் சார் சார், உங்களை தான் நான் ரொம்ப நம்பியிருக்கேன். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துருங்க. இந்த எஸ்எஸ்கேக்கு நல்லது பண்ணலாம் நினைச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஆமா, நான் ஜெயிக்கணும். கௌதம், சொல்லுங்க. கோயில்ல இலக்கியா ரேவதி இருக்கிறது கௌதம்க்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிப்போம். என்ன சொல்லுங்க. ஆமா, இலக்கியா எங்க இருக்கா? ஏன் கேக்குறீங்க? அவதான் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். அப்படியா? நான் கூட அவ இந்த கோயிலுக்கு வந்திருக்காளோன்னு நினைச்சேன். என்ன முழிக்கிறான்? ஒருவேளை அவங்க இங்க வந்தது இவனுக்கு தெரியுமா? என்ன கௌதம் அமைதியா இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஜானகி அண்ணியை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இலக்கியா உண்மையிலேயே எங்க இருக்கா சொல்லு. சொல்லு கௌதம். எதுக்கு இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க? ஒருவேளை இலக்கியாவை இவங்க பாத்துட்டாங்களா? சொல்லு கௌதம். உண்மையை சொன்னா நீயும் இலக்கியாவும் ஜானகி அண்ணியை ஏமாத்துறது எனக்கு தெரிஞ்சிரும்னு பயப்படுறியா? அதான் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்காக தயங்குற? சொல்லு சொல்லு கௌதம். சும்மா சொல்லுன்னா என்ன சொல்றது? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியா? அப்போ நான் என்ன நினைச்சேன் அத சொல்லு பார்க்கலாம். அது வந்து அது அது சரி, ஏன் உனக்கு இவ்ளோ படபடக்குது? நீ என்ன தப்பு பண்ண? அப்போ நீ கன்ஃபார்மா அண்ணியை ஏமாத்துற. அதுக்கு இலக்கியாவும் கூட்டு, கரெக்டா? சொல்லு கௌதம். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? கௌதம் நில்லு. அப்போ இலக்கியா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது உனக்கு தெரியாது, அப்படிதானே? சொல்லு கௌதம். என்ன சொல்றீங்க? இலக்கியா கோயிலுக்கு வந்திருக்காளா? அவ அவங்க அம்மாவை பார்க்க தானே போயிருக்கா. ஓ, அப்போ இலக்கியா உன்கிட்ட போய் சொல்லிருக்காளா? என்ன கௌதம் நீ இப்படி இருக்க? அவ உன்னை ஏமாத்திட்டு ரேவதியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா கௌதம். ரெண்டு பேரும் ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சு நின்னுகிட்டு எதையோ திருட்டுத்தனமா பாத்துட்டு இருந்தாங்க. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அண்ணிய கூப்பிட்டும் காமிச்சாச்சு. அண்ணி அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அடக்கடவுளே, ஐயோ, ஜானுவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? கௌதம், நீ ஓவரா இடம் கொடுத்ததுனாலதான் இலக்கியா ரொம்ப ஆடுறா. அவ எதுக்கு இங்க வந்தா, ஏன் உன்கிட்ட போய் சொன்னாங்கறது நீயே வந்து கேளு. எங்க இருக்காங்க? வா, அங்கதான் இருக்கா. சொல்லு. ஓ, வா கௌதம்.
வாங்க. சொல்லு இலக்கியா, நீ இவ கூட கோயிலுக்கு வந்தது கௌதமுக்கு தெரியுமா? அப்போ அவனும் உங்களோட சேர்ந்து எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ இல்ல அத்தை, அவருக்கு எதுவும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா சதி பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லு இலக்கியா. இலக்கியா, ஏய் இலக்கியா, நீ எப்படி இங்க? நீ உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு தானே சொன்ன? அட ரேவதி அம்மா, நீங்களும் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இப்படி உடம்பு சரியில்லாத சமயத்துல சாமி கும்பிட கஷ்டப்பட்டு வந்துதான் ஆகணுமா? என்ன நீங்க? கௌதம், ஆ? அவங்க 2 பேரும் தனித்தனியா வரல, 2 பேரும் ஒன்னாதான் இங்க வந்திருக்காங்க. அம்மாவை பார்க்க போறேன்னு இலக்கியா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இந்த ரேவதியோட இங்க வந்து தூணுக்கு பின்னாடி எதையோ திருட்டுத்தனமா பாத்துட்டு இருந்தாங்க. நான் இவங்கள ஒரே அமுக்கா அமுக்கிட்டேன். பாத்தியா கௌதம், நான் உன்கிட்ட சொன்னேன்ல இலக்கியாவை பார்த்தேன்னு. பாரு, உன்னை ஏமாத்திட்டு கோயில்ல வந்து நிக்கிறா. இலக்கியா, நீ எப்படி ரேவதி அம்மாவோட இங்க வந்த? கௌதம், நான் தான் இலக்கியா கிட்ட கோவில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு, என்னால முடியாது, என் சார்பா நீ நிறைவேற்றி கொடுக்கறியான்னு கேட்டேன். எனக்கு உதவி பண்றதுக்காக தான் இலக்கியா என் கூட வந்தா. ஓ, நீயே ஒரு வீட்டு வேலை செய்யறவ, ஓ வேண்டுதல ஒரு பணக்கார வீட்டு மருமக நிறைவேற்றி கொடுக்கணுமா? உனக்கு அப்படி என்னதான் வேண்டுதல் இருக்கு? காணாம போன உன் பையன் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கியா? சான்ஸே இல்ல, அவன்லாம் கிடைக்கவே மாட்டான். அப்படியே கிடைச்சாலும் உடனே அவனை கூட்டிட்டு போய் நீ கட்டி வச்சிருக்கிற பங்களால குடி வைக்க போறியா? நீயே ஒரு பிளாட்ஃபார்ம், இதுல அடிஷனல் பிளாட்ஃபார்ம் வேறயா? இப்ப எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க? அவங்க வேண்டுதல் குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க வேலையை மட்டும் பாருங்க. இப்படி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவளோட திமிருக்கு அளவே இல்லாம போச்சு. அண்ணி, வீட்டு வேலை செய்யறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? பாருங்க, இந்த சோத்துக்கு இல்லாதவளுக்காக ஒரு பிசினஸ் மேனோட பொண்டாட்டி அடி பிரதட்சணை செஞ்சு கொடுக்கறா. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம் மேடம், தேவையில்லாம அவங்கள திட்டாதீங்க. அவங்கள திட்டுற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏய், வாயிலே அப்படியே குத்திடுவேன். இன்னமும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்களா? நீ ஒரு இத்து போனவ, இவ பாதி செத்து போனவ. இதுல உங்களுக்கு ரோஷம் வேறயா? ஏண்டி அண்ணி பாவம், குடும்பத்துக்காக பால் குடம் எடுத்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத கண்டுக்காம நீ எவ்வளவு ஒருத்திக்காக வேண்டுதல் பண்றியா? அப்போ உனக்கு அண்ணியை விட இவதான் முக்கியமா? சரி, உனக்கு அண்ணி மாமியாரா இல்ல இவ மாமியாரா? இலக்கியா, வர வர நீ என் மனச ரொம்ப நோகடிக்கிற. இதுக்கு ஒரேடியா வந்து நீ என்ன கொன்னு போட்டுடலாம். ஐயோ அத்தை. கௌதம், இது பாரு, இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பால் கூட எடுத்ததுக்கான பூஜைக்கு நேரமாவது. வா போலாம். போலாம். வா வா போலாம். நீ போ, நான் இதோ வந்துடுறேன். என்ன இலக்கியா இதெல்லாம்? நீங்க போங்க கௌதம், நான் அத்தையை அனுப்பிட்டு அப்புறம் வரேன். என்னமோ பண்ணுங்க. அத்தை, அத்தை. என்னாச்சு அத்தை? ஏன் அழறீங்க? என்னாலதான் உனக்கும் கௌதம் அவமானம். வேண்டுதலை இன்னைக்கே செஞ்சாகணும்னு பிடிவாதம் பண்ணி உன்னையும் கௌதமையும் நான் சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நீங்க அதெல்லாம் விடுங்க. கௌதம் முகத்தை பாத்தியா? அவன் பாவம் இலக்கியா. பைரவி என்ன இறக்கம் இல்லாம திட்டினதை பார்த்துட்டு அவன் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம அவன் தவிச்ச தவிப்ப பாத்தியா? நான் தான் அம்மானு தெரிஞ்சது கௌதம்க்கு தொந்தரவு தான். இந்த அசிங்கத்துக்கு அந்த உண்மை தெரியாமலே இருந்திருக்கலாம். அவனாவது நிம்மதியா இருந்திருப்பான். என் சுயநலத்துக்காக கௌதமோட நிம்மதியை கெடுத்துட்டேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அத்தை?
அழுது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கிக்காதீங்க. அத்தை வாங்க அத்தை, நான் ஆட்டோ புடிச்சு தரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.